படம் ஓடலை, அதனால தான் இவர் சினிமாவை விட்டுட்டு அரசியலுக்கு வந்தார்னு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் நினச்சிக்கிட்டு இந்த படத்தை வந்து அதே தேதியில் விடுறாங்க. அது வந்து ஒரு சரியான விஷயமா எனக்கு தோணலை. சார், இப்போ திமுக இந்த படத்தை வந்து இந்த நாளில் வரணும்னு நினைக்கிறாங்கன்னா, விஜய் அவருக்கு வந்து அரசியல் போட்டினால அந்த படத்தை வந்து இறக்குறாங்க. சிவகார்த்திகேயனுக்கு அப்படி என்ன ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு? ஏன் இவரும் அதில் மும்முரம் காட்டுறாரு? அதாவது சிவகார்த்திகேயனுடைய இந்த வளர்ச்சி இருக்குல்ல, அது நீங்கள் ரொம்ப ஆழமாக பார்த்தீங்கன்னா அது வளர்ச்சி கிடையாது, வீக்கம். நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா நடிகர்களுடைய கரியர் கிராஃபையும் பாருங்கள், ரொம்ப சன்னமான வேகத்தில் தான் அந்த வளர்ச்சிங்கிறதே நடந்திருக்கும். அந்த உயரம் மெல்ல மெல்ல ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு படியாக எடுத்து வைத்து தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஆனால் சிவகார்த்திகேயனுடைய வளர்ச்சி மட்டும் பார்த்திங்கன்னா 1வது படி, அதுக்கு அடுத்து 50வது படி, அதுக்கடுத்து 80வது படி, அதுக்கடுத்து 200வது படின்ட்டு ஜம்ப் பண்ணி அவர் வந்திருப்பார். ஏன்னா இதுக்கு காரணம் என்னென்னா அவருடைய ஸ்ட்ராட்டஜி அதுதான். அதை வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. நம்ம சீக்கிரமே வந்து இந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுனால பல்வேறு குறுக்கு வழிகளை ட்ராவல் பண்ணி தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அப்படி ஒரு குறுக்கு வழியாகத்தான் இந்த விஷயத்தையும் அவர் பயன்படுத்த நினைக்கிறார். நியோமேட்டின் ஹேர் க்ரோத் லோஷன். இது சாதாரணமான ஹேர் ஆயிலை விட பல மடங்கு வேகமா ஊடுருவி முடி கொட்டுறது, அடர்த்தியின்மை, சிறுவயது வழுக்கை போன்ற பிரச்சனைகளை தடுத்து முடி அடர்த்தியா வளர உதவுது.